பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். அதாவது இந்த வானம் இந்த பூமியும் வானமும் அசையாதபடி பிடித்திருக்கிற உங்களுடைய தேவன். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவு முழங்கி நாடுகள் யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற அந்த வார்த்தை முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு முறை அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள். காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியிலே பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாங்கள் 2020ஆம் ஆண்டிலே நிற்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பரிசுத்தத்திலே குறைவு காணப்பட்டால் அதை மன்னிக்கிற தேவன் அல்ல, பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. நாங்கள் தெரியாமல் சில காரியங்களை செய்யும் போது, அறியாமல் செய்யும் போது மாத்திரம்தான் அவரை மன்னிக்கிற தேவன். நாங்கள் தெரிந்தும் பாவம் செய்யும் போது அதற்குரிய தண்டனை எங்களுக்கு கிடைத்தே ஆகும். இப்பொழுது அந்த காரியங்களை தான் இந்த பூமி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தன்னுடைய சிறகாலே மூடி பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நாங்கள் ஒரு உபவாச ஜெபத்தை செய்தோம். பிள்ளைகள் வந்திருந்தார்கள், முடியாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி வருகிற நாட்களிலே, ஏனென்றால் நான் அந்த உபவாச ஜெபத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு பிரேயர் டைம்லே கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ நான் அதை முடித்து நாங்கள் என்னுடைய இன்னொரு சகோதரத்திலே கேட்ட போது அவர் சொன்னார், உடனடியாக நானே அதை உங்களிடத்திலே கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி. அப்ப நாங்கள் அந்த நேற்றைய நாளில் ஒரு ஆசீர்வாதமான நாளையும் ஒரு மனசுல ஒரு விடுதலையின் நாளையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நல்லவர். நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் எங்களுக்கு செய்கிற தேவன். அதே போல எங்களிடத்திலே உண்மையையும் பரிசுத்தத்தையும் எதிர்பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எல்லா தீங்கையும் விலக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்தி அப்பா, இந்த வேலையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கீபோர்ட் ட்ரம் வாசிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஐயா, இந்த இடம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வழிநடத்துதல் பிள்ளைகளோடும் என்னோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, நீர் நல்லவரும் போதுமானவரும் பெரியவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம். ராஜா, நீரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். இந்த வேளை முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு ஜீவிக்கிறார் சபையின் சார்பிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பயத்தோடு கர்த்தரையா பயப்படுறா, பேவருது என்று பயப்படுறதில்லை. நாங்கள் நிற்கிற இடம் நான் வாசித்தேன், அவருக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும்.
இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு வேலை ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு முன்பாக ஒரு பொஸ்ன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பாரா இருந்தால் நாங்கள் எப்படி போவோம் அவருக்கு முன்பாக? ஷர்ட்டை கல்வி அப்படி விட்டுட்டு வரணும் வரமாட்டேன் தான் பயத்தோட போய் என்ன அந்த வேலை கிடைக்கணும், அவர் படித்தவர், அவருக்குரிய கனத்தை கொடுக்கணும் என்று யோசிப்போம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெரிய தேவன், அதாவது இந்த பூச்சக்கரத்தை அசையாதபடி தன்னுடைய கரங்களாலே பிடித்திருக்கிற தேவனை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 16,000 பேரும் விழுந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என்று எனக்கும் உங்களுக்கும் வாக்கு பண்ணி இருக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லுகிறவர்களுக்கு மாத்திரம் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அவரை உயர்த்தி அவரை பாட போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியாக Yeah.
மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே.
மனுஷர்களுடைய வாக்குகள் மாறிவிடும். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தோம், அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடி பிடித்திருக்கிற தேவனை நானும் நீங்களும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள் நாங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நேற்றைய நாளிலும் ஆண்டவர்களோடு பேசி இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே சங்கார தூதன் வரும்போது அவருடைய இரத்தத்தினாலே எங்களை மூடி பாதுகாக்கிற தேவனாம் என்று ஆண்டவர்களோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் கர்த்தர் எனக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவன். அவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா! அவரை விட ஒரு தேவனும் இந்த பூமியிலே இல்லை. ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் விட பெரியவர். ஹல்லேலூயா! அவர் எங்கள் தேவன். என்னையும் உங்களையும் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். காலை தோறும் புதிய 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 கிருபையினாலே மூடுகிற தேவன். ஹல்லேலூயா! என்னுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். எந்த நாளுயிர் ஆண்டவரே, நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பலியால் என்னை மீட்டவரே, வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். எந்த நாளுயிர் ஆண்டவரே, நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பலியால் என்னை மீட்டவரே, பாரிய சிலுவையிலே கொடும் பாவியாய் மாண்டவரே, நீர் சிந்திய இரத்தமெல்லாம் என்னை முற்றுமாய் மாற்றுதையா, என்னை முற்றுமாய் மாற்றுதையா. வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். எந்த நாளுயிர் ஆண்டவரே, நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பலியால் என்னை மீட்டவரே, நீர் சிந்திய கண்ணீரே, நீர் கெஞ்சிய வார்த்தைகளே, என் இதயத்தில் பதிந்தமையால் புதிதாகவே மாறியதே, புதிதாகவே மாறியதே. வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். எந்த நாளுயிர் ஆண்டவரே, நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பலியால் என்னை மீட்டவரே, எனக்காய் பலியானவரே, எனக்காகவே மாண்டவரே, என்னையே நான் தருவேன். வாழ்நாளெல்லாம் நான் வருவேன். வாழ்நாளெல்லாம் நான் வருவேன். வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். எந்த நாளுயிர் ஆண்டவரே, நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பலியால் என்னை மீட்டவரே,
தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் நாங்கள் எந்த காலத்திலும் செலுத்தியே ஆக வேண்டும். காலம் மாறிவிட்டது, ஸ்டைல்கள் வந்து விட்டது என்று மாறாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் செலுத்துங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே வாருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. One
பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாய் எங்களோடு இருக்கிற தேவன். அவருடைய திருவடியை நாங்கள் தொழுது கொள்ளுகிற போது அவர்களை முற்றுமாய் விடுவிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகிற போது உற்சாகமாக முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும், இது பாடல் அல்ல, நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆராதனையையும் துதியையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவருடைய வாயின் வார்த்தையினாலே இந்த வானத்தை பூமியை உண்டாக்கி மனுஷனை மண்ணாலே உண்டாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவ சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்ட நானும் நீங்களும் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய கனத்துக்கு அவருடைய கனத்தையும் மகிமையையும் நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய உயிரை பலியாய் கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் பிதாவின் வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார். நானும் நீங்களும் ஒரு நாள் அவரை காண்போம், அவரிடத்திலே வந்து சேருவோம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவன். அதற்காகத்தான் அந்த கிருபை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையை ஒரு நாளும் விருதாவாக்கேன் என்ற ஒரு அருமையான பாடல் உண்டு. நாம் வருகிற காலங்களில் அந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது நாங்கள் அவரை போற்றி துதிக்க போகிறோம் புதிய இதயமுடனே. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. என்றும் என்றும் மாறாய்
பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. அப்படி கண்களை மூடி மீண்டுமாக ஜெபத்தோடு இருப்போம். மகா இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, பரிசுத்த தெய்வமே, இவ்வளவு நேரம் பாடி துதித்துமை ஆராதித்து கர்த்தாவே ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் நின்றுமை பாட தந்த நேரங்களுக்காய் நன்றி அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன தெய்வம், உம்மை துதிக்கிறவர்கள் மத்தியிலே நீ வருகிறவராய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பாடியது போல கொள்ளை நோய்களும் இருளும் அந்தகாரமும் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. மனுஷன் மேலே பயங்கரம் வந்திருக்கிறது. மரண பயம் உலகம் எல்லாம் உலாவிக் கொண்டு வருகிறது. சங்கார தூதனாய் வாதையும் கொள்ளை நோயும் தேசங்களை ஆண்டு கொண்டு வருகிறது. ஆகவே ஆண்டவரே, நீர்தான் மனமிறங்க வேண்டும். நீர்தான் ஜனங்கள் மேலே இரக்கம் வைக்க வேண்டும். உம்மை தேச ஜனங்கள் தேடும் பொழுது, தேசங்கள் உம்மை தேடும் பொழுது, ஜனங்கள் உம்மை தேடும் பொழுது நீர் சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. இந்த தேசத்துக்காய் இந்த ஜனங்களுடைய ஜெபங்களையும் பாடல் துதிகளையும் காணிக்கையாய் நீர் ஏற்று அதை சுதந்திர வர்க்கமாய் நீர் முகர்ந்து கர்த்தாவே, நீர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக. தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தரலும். ஜனங்களுக்குள்ளே பயங்களும் தீவுகளும் உண்டாயிருக்கிறது. பயங்கரத்திலே ஆண்டவரே, நீரே வெளிச்சமாய் நின்று ஒவ்வொரு வாழ்க்கையில மாறுதலாய் இருப்பீராக. இந்த பாடல் துதிக்காணி ஆராதனைக்காக இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் துதிகன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Please be seated. அமர்ந்து கொள்வோம். Can anyone translate? Can you translate, sister? சகலருக்கும் ஒரே நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துக்கள். அவை வாழ்த்துக்களை குறைத்தால் அதிக நேரம் பிரசங்கம் செய்யலாம். அவை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தொடர்ந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு உலகத்தின் தேசங்கள் முகம் கொடுக்கிறது. இங்கிலாந்திலே ஒரு பகுதியிலே வெள்ளப்பெருக்கு, ஒரு பகுதியிலே அதிக பரிமாணமான குளிர் நிலை. அதே போல இந்த வைரஸினால் நேற்று மட்டும் 200க்கு மேற்பட்டோர் இங்கிலாந்து தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே எங்குமே ஓட முடியாத ஒரு நிலைமை. முன்பு யுத்தம் இருந்தால் ஒரு தேசத்திலே யுத்தத்தை விட்டு ஓடி இன்னொரு தேசத்துக்கு ஒளிந்து கொள்ளலாம். இல்லை, ஒரு வீட்டிலே பிரச்சனை இருந்தால் கொஞ்ச நாள் மாமியோட பிரச்சனை இருந்தால் அம்மாவோட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். இப்ப மாமி வீட்டையும் பிரச்சனை, அம்மா வீட்டையும் பிரச்சனை. யாருமே மாமாவுடைய வீட்டுக்கு போய் ஒளிவதில்லை, ஏனென்று தெரிவதில்லை. மாமியும் மாமா ஒன்றாய் இருக்கிறதினால். இங்கிலாந்தில் இலங்கையில யுத்தம் என்றால் இந்தியாவுக்கு ஓடலாம். மலேசியாவிலே பிரச்சனை மதக்கலவரம் என்றால் சிங்கப்பூருக்கு வரலாம். இன்று எத்தனையோ நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா தேசம், ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் எங்கு போய் ஒளிவது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தாலியிலே 50க்கு மேற்பட்டோர், இங்கிலாந்திலே 200க்கு மேற்பட்டோர், ஒவ்வொரு ஐரோப்பிய பின்லாந்திலே பிரச்சனை. மிலானோ மூடப்பட்டிருக்கிறது. எவ்வளவாய் அமெரிக்கா பயந்து தவிக்கிறது. ஏன்? அங்கே சைனா டவுன் என்று சைனா சிட்டிக்களே இருக்கிறது. இப்படி என்று எல்லா பயங்கரம் வரும் பொழுது எந்த ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்யலாம்? யாராலும் முடியாது. இந்த வேளையிலே தான் கடவுளுடைய உதவி என்று ஒரு உதவி உலகத்துக்கு தேவையாயிருக்கும். ஒரு நேரம் வரும், எங்களால் செயல்பட முடியாத ஒரு நேரம். உலகம் எல்லாம் சொன்னது விஞ்ஞானம் இருக்கு, அதுக்கு அது செய்யலாம், NHS இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் சொன்னது மெடிக்கல்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரம். ஒரு சின்ன விசக்கிருமி வந்தால் முழு ஆஸ்பத்திரியும் பல மாதங்கள் மூட வேண்டி வருகிறது. நர்சஸுக்கு பயம், டாக்டர்ஸுக்கு பயம், எங்கே போவார்கள்?
இதற்கு தான் கடவுள் தேவை. இதற்கு தான் கடவுள் என்கிற அந்த மெய்ப்பொருளான தெய்வம் தேவை. இந்த மெய்ப்பொருள் தெய்வத்தை எப்பொழுதுமே தேடும் பொழுது, இப்பொழுது நீங்கள் பாடியது போல எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது போல தெரிகிறது. எல்லா பாடல்களிலும் கொள்ளை நோயும், மரண இருளின் பயங்கரமும், பகலில் பறக்கும் அம்பும், இதேதான் பாடலா இருக்கு. சிஸ்டர் கிருபாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் நாங்கள் பாடி துதிக்க மட்டுமல்ல, ஆராதனை செய்ய ஒரு நேரத்தை இவ்வளவு அழகாக செய்து பாடினதுக்காக மிக அருமையாக நீங்கள் பாடி துதித்தது மட்டுமல்ல, ஆராதனையும் செய்தீர்கள். அந்த ஆராதனை, you all did not just praise God, you made us worship. Worship இது என்ன, இது எந்த நேரம் ஒன்று முடிய டொங்கு டொங்குன்னு இருக்கு. Maybe bass is too high. Can we reduce the bass and increase bit of treble please? பேஸை குறைத்து விட்டு, ஆகவே இந்த கொள்ளை நோய் போன்று பல பயங்கரங்கள் 2020ஆம் ஆண்டு இருக்கிறது. எல்லாரும் நினைத்தார்கள் 2020 is going to be a unique year. 2020 ஏதோ ஸ்பெஷலா இருக்க போகுதுன்னு. ஆனா எல்லாம் பயங்கரம், இயற்கை அழிவு, வியாதிகள், கொள்ளை நோய்கள், அதுவும் இல்லாமல் யுத்தங்கள். ஜனவரி ஆரம்பத்திலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் வெடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. சுலைமானி என்கிற அவருடைய ஜெனரலை இவர் கொண்டதினால் டொனால்ட் ட்ரம்புக்கு கிட்டத்தட்ட 80 மில்லியன் பவுண்டி, தலை அவருடைய உயிரை கொள்ள வேண்டுமானால் தேங்க்யூ பவுண்டி $80 மில்லியன் வைத்தார்கள். அப்படியாக யுத்தங்கள். ஆகவே 2020 நாங்கள் நினைத்தது போலல்ல, தேவன் எதை தீர்மானித்திருக்கிறாரோ அதுபடிதான் நடைபெறுகிறது. ஆகவே கர்த்தரை தேடுவதிலும் தேடாமல் இருப்பதிலும் இதுதான் லாபம். கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது இப்படியான பிரச்சனைகளிலே நாங்களாகவே வாழலாம். பயம் இல்லை, கலக்கம் இல்லை, பதற்றம் இல்லை. ஏன் இருள் சூழ்ந்தாலும் எங்கள் தெய்வம் ஒளியானவர். அவரை எப்பொழுதுமே தேடும் பொழுது எங்களுக்கு இருள் சூழ்கிற நேரத்தில் அவர் வந்து நிற்பார். அந்த இருள் அகன்று ஒளி சுற்றிலும் பிரகாசிக்கும். இதற்குதான் வாராவாரம் மாதா மாதம் ஆராதனைகள் நடைபெறுகிறது, ஜெபங்கள் நடைபெறுகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த விசக்கிருமியை பரப்புவதற்கு கூட இந்த சில தேசத்திலே சில வியாதிப்பட்டவர்கள் கடவுள் இல்லாததினால் நாங்கள் மறிக்க போகிறோம், ஏன் மற்றவன் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விசக்கிருமிகளை பலவிதத்திலே பரப்புவதை நீங்கள் கண்டீர்கள், வீடியோக்களிலே பார்த்திருப்பீர்கள். அதிலே சிலர் எச்சியை துப்பி இந்த லிப்ட் எலிவேட்டர்ஸில் இருக்கிற நம்பர்களிலே பூசி விடுகிறார்கள். இப்ப யாராயினும் அந்த நம்பரை அமுக்கும் பொழுது கூட அந்த விசக்கிருமி, அந்த பாக்டீரியா, அந்த இன்ஃபெக்ஷன் எங்கள் கையிலே தொற்றுவதற்காக. கடவுள் இல்லாவிட்டால் எதையும் செய்ய உலகம் துணியும். தெய்வ பயம் இல்லாவிட்டால் மற்றவன் அழிந்தாலும் பரவாயில்லை. அப்படிதான் HIV வந்தவர்களுக்கு அவர்களுடைய மானசீக நிலை, அதாவது அவருடைய மென்டல் பொசிஷன் எப்படி இருக்கும் என்றால், சிலர் நான் மரித்து போகிறேனே என்று கவலையிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் நான் மரிக்க முன்பதாக இந்த விஷத்தை பரப்ப வேண்டும் என்று நினைத்து செய்வார்கள். அதற்கென்றே சில காலம் இந்த இரத்தத்தை குத்திவிட்டு, அந்த இரத்தத்திலே இன்ஃபெக்ஷன் இருக்கிறதினால் அதை பஸ் சீட்டுகளிலே, ட்ரெயின் சீட்டுகளிலே, தியேட்டர் சீட்டுகளிலே குத்தி வைத்துவிட்டு போய்விடுவார்கள். யாராயினும் உட்காரும் பொழுது அந்த ஊசி கொஞ்சம் குத்துப்பட்டாலும் எங்கள் இரத்தத்தோடு அந்த இரத்தம் கலந்து அந்த பாக்டீரியாவோ அந்த வைரஸோ என்ன விதமான கொள்ளை நோய்க்கு காரணமோ அது அவர்களுக்கு உண்டாகத்தக்கதாய் அவர்கள் செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அதே போல இந்த கொரோனா வைரஸினால் எவ்வளவோ பயங்கரம் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் நீங்கள் பாடிய பாடலில் ஒரு வசனத்தை, 2 வசனங்களை வாசிப்போம். 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 91 3ஆம் 4ஆம் வசனங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய், இது கொள்ளை நோய் வந்திருக்கிறது. கொள்ளை நோய் கொண்டு வருகிறது, எல்லாரையும் கொள்ளை அடித்து கொண்டு போகிறது, உயிரை கொள்ளை அடிக்கிறது, மரணம் என்கிற நிலைமைக்குள்ள கொண்டு போய் போடுகிறது.
ஆகவே பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அது மட்டுமல்ல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தனது சிறகுகளால், தன்னுடைய மகா பெரிய சிறகுகளால் மூடிக்கொள்ளுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டையின் கீழே ஒரு ஆபத்து வந்தால் நாங்கள் எங்கே போய் ஒளிவது என்று தெரியாமல் அவருடைய செட்டையின் கீழே போய் அமர்ந்து கொள்ளலாம். அதுதான் தேவனுடைய ஆத்மீக ஆராதனைகள், தேவனுடைய ஆலயம். அவருடைய ஆலயத்திலே அவர் வருவதினால் அவருடைய செட்டையின் அரவணைப்பு அங்கே கிடைக்கிறது. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அடுத்த வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இவைகள் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள், கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் பொழுது. வியாதி, பிரச்சனை, கஷ்டம், நோய் எல்லாம் வரும், ஆனால் பயம் இருக்காது. அநேகர் சின்ன ஒரு வருத்தத்துக்கும் மடிந்து போக, சோர்ந்து போக காரணம் என்ன? பயம். ஐயோ, இந்த பயம் எல்லாரையும் கொன்றுவிடும். ஆகவே இந்த பாதுகாப்பு யாருக்கு கிடைக்குமாம்? முதலாவது வசனம் வாசிப்போம். சங்கீதம் 91 முதலாவது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தான். கடவுளுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மறைவில் எப்படி இருக்கலாம்? உன்னதமான மறைவில் இந்த ஆராதனைகள், துதி பாடல்கள், செய்திகள், சாட்சிகள், கடவுளுடைய துதி, அவரை போற்றுகிற நேரங்கள், இவைகளுக்கு வரும்பொழுது அவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அவருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் இருக்கிறது, கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கப்படுவார். அடுத்தது 5:6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள். கொள்ளை நோய், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகளுக்கு நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள். சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது சிலர் உங்களை பார்த்து கேட்பார்கள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு எப்படி நீங்க தைரியமா இருக்கிறீங்க? சாரி, கடைசி 4 நாட்களாக எல்லாருக்கும் வருத்தங்கள். அதோடு ஜனங்களோடு பக்கத்தில் பேசுகிறதினால், மோமாய் பேசும் பொழுது ஜனங்களுடைய இன்ஃபெக்ஷன் பரவும். ஜனங்களை சந்திக்கும் பொழுது எங்களுக்கும் வருத்தங்கள் இருக்கிறது தான். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷன் உறுதியாக இருக்க காரணம், அவன் கடவுளுடைய மறைவில் இருந்து வரும் பொழுது அந்த பாதுகாப்பு உண்டாகிறது. சில நேரங்களிலே தேங்க்யூ, சில நேரங்களிலே இந்த கழுகு என்ன நினைக்குமாம்? தான் கஷ்டப்பட்டு வேட்டையாடி, தான் கடினப்பட்டு தன் உயிரையே தியாகம் செய்துதான் ஒரு பறவை, ஒரு மன்னிக்கவும் பறக்கக்கூடிய ஒரு பறவை பூமியில வந்து வேட்டையாட தன்னுடைய முழு, தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், தன்னுடைய முழு வேட்டையாடுகிற முறைகளையும் அது மாற்ற வேண்டியிருக்கும். ஏனென்றால் அவர் பறக்கக்கூடியவைகள், அவைகள் மேலிடத்திலே வாழுகிறவைகள். அவைகள் பூமியிலே வந்து வேட்டையாடும் பொழுது it has to change all its hunting strategies. தன்னுடைய முழு நிலைமைகளையும் அது மாற்ற வேண்டியிருக்கு. வேறொரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வெயில் நாட்டிலே இருந்து குளிர் நாட்டுக்குள்ளே வரும் பொழுது எப்படி உங்கள் சரீரம் சில காலம் செல்லும் உங்கள் சரீரம் அடாப்ட் ஆகுவதற்கு, குளிரிலிருந்து வெயிலே போகும் பொழுது அதே நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பறவை கூட, ஒரு கழுகு, முக்கியமாக கழுகுக்கு ஏன் கடவுள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்? இட்ஸ் a majestic bird, மிகவும் ஒரு கௌரவமான குணாதிசயம் கொண்ட பறவை.
ஆகவே இந்த கழுகு என்ன செய்யுமாம், மலை உச்சிகளிலே தான் அதிகமாக இருக்கும். போல்ட் ஈகிள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவைகள் மலை உச்சிகளிலே இருக்கும். மவுண்டன் ஈகிள், பல விதமான கழுகுகள் உண்டு. அந்த போல்ட் ஈகிள் என்ன செய்யும், அந்த பெரிய கழுகுகள் என்ன செய்யும், மலை உச்சியை விட்டு கீழே வரும் பொழுது அதுக்கு புதிதான ஒரு நிலைமை அந்த பூமியில போராடுகிற போராட்டம். ஆகவே அந்த போராட்டத்துக்குள்ள தன்னை போட்டு தன் உயிரை தியாகம் செய்துதான் ஒரு பாம்பையோ ஒரு பூச்சியோ ஒரு ஓனானியோ இதையோ ஒன்று அது போராடி பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் தன் குஞ்சுகளுக்கு பரிசாக பலனாக ஆகாரமாக கொடுக்கும். தன் உயிரை தியாகம் செய்யும். ஏனென்றால் அதனுடைய சூழ்நிலையை விட்டு அது வந்து இறங்குகிறது வேறு இடத்துக்கு. இப்படி செய்து கஷ்டப்பட்டு வளர்த்த குஞ்சுகளை அது ஒரு பருவம் வரும் பொழுது இந்த கூட்டை தானே கலைத்து விடுமா. மலை உச்சியில இருந்து யாருமே தொட முடியாத அளவு உயரத்திலே கட்டிவிட்டு கூட்டை எல்லாம் இவ்வளவு போராடி ஆகாரத்தையும் கொடுத்து விட்டு ஒரு காலம் வரும் பொழுது என்ன செய்யுமாம், தன் சொண்டால் அந்த கூட்டை கடித்து கடித்து இழுத்து ஒவ்வொரு குச்சியாய் வெளியே எடுத்து 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 அந்த கூட்டை பலவீனமாக்குமா. அப்பொழுது இந்த குஞ்சுகளுடைய மனநிலைமை என்ன இருக்கு, மேலே இருந்து பார்த்தால் கீழே மரணம் இருக்கு. என் அம்மாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா, என் அப்பாவுக்கு என்ன லூசா, இவ்வளவெல்லாம் செஞ்சு வளர்த்துட்டு இப்படி கீழே போட போறானே என்கிற ஒரு மனநிலைமை இருக்கு. ஏன் அது அப்படி செய்கிறது என்றால் கடைசியாக கூட்டையை அதை கலைத்து விடும். கலைத்து உடைக்கும் பொழுது குஞ்சு எல்லாம் மேலே இருந்து கீழே விடும். கீழே விழும் பொழுது அந்த குஞ்சுடைய மனநிலைமை என்ன இருக்குன்னு இது பாருங்கள். உண்மையாகவே என் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, உண்மையாகவே என் அம்மாவுக்கு லூஸ் ஆயிடுச்சு. ஒரு கடின இருதயமுள்ள அப்பம்மா என் அப்பம்மாவை போல யாரும் இல்லை என்றுதான் அதை நினைக்கும். ஆனால் அந்த குஞ்சுகள் விழத் தொடங்கும் பொழுதுதான் கழுகுக்குரிய படிப்பு. கழுகு கிளியை போல் பறக்கக்கூடாது, கழுகு காகத்தை போல் பறக்கக்கூடாது, கழுகு கழுகாக தான் பறக்க வேண்டும். அந்த பறக்கிற முறைமை அந்த மேல் உச்சியிலிருந்து கீழே விழும் பொழுதுதான் அந்த செட்டைகளுக்கு உண்டாகும். அதை அடித்து 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 விழுந்து கீழே வரும் பொழுது இயற்கையாவே தாங்களே பறந்து மேலே போக தொடங்கி விடுவார்கள். அதிலும் ஒரு சில பலவீனமான குஞ்சுகள் கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தாய் கழுகு அல்லது தகப்பன் கழுகு என்ன செய்யுமா, தன் செட்டைகளை வேகமாக விரித்து கொண்டு அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கும். செட்டையாக கூட்டை கலைத்து விட்டு வேகமாக கீழே வந்து எல்லா குஞ்சுகளையும் தன் செட்டை மேலே ஏற்றி கொண்டு பத்திரமாய் கொண்டு போய் கொண்டு போய்விடும். அதை ஏற்றும் பொழுதுதான் குஞ்சுகளுக்கு யோசனை வர வேண்டும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை, நான் கூட்டிலேயே இருந்துட்டு இருந்தா நான் பழக மாட்டேன், நான் ஒரு சின்ன ஒரு பூச்சிக்கே பயந்து செத்து போயிடுவேன். இவ்வளவு கடினமா என்னை நடத்த காரணம் என் அப்பா அம்மாவை போல நானும் பலனுள்ளவனாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் என்கிற அந்த நல்ல ஒரு எண்ணத்தை, தாய் தகப்பனை குறித்ததான் நல்ல அபிப்பிராயத்தை அந்த நேரத்திலே தான் இந்த குஞ்சுகள் உணர்ந்து கொள்ளுமா. அதன் பின்பதாக அவைகள் தானாகவே இறங்கி பறந்து திரிந்து வேட்டையாட தொடங்கிவிடும். அதே போலதான் சில பிரச்சனைகள் கடவுளை நம்பியும் வந்து கொண்டுதான் இருக்கும். கடவுள் என்ன கைவிட்டாரா, கடவுளுக்கு பைத்தியமா, கடவுளே இல்லையா என்கிற நிலைமைகள் வரும். ஆனால் எங்களால் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் அவர் வந்து தன் சட்டைகளால் மூடுவார். அந்த சட்டைகளால் மூடுவதற்கு அந்த கூடு களையும் வரையும் அந்த கூட்டிலே நாம் இருக்க பழக வேண்டும். அந்த கூட்டிலே நாம் குஞ்சுகளாய் இருக்கும் பொழுது ஒரு பூச்சாயினும் கூட்டை தொடுவதற்கு அந்த தாய் கழுவோ தகப்பன் கழுவோ விடாது. அவ்வளவு பாதுகாப்பு. அடுத்தது முட்களை கொண்டு போய் வைத்து விடும், முள்ளுகள். ஒரு பாம்பு அந்த கூட்டுக்குள்ளே ஏறும் பொழுதே அது ரத்தம் சிந்தி சிந்தி தான் ஏறணும். எல்லாம் கிழித்து கொண்டு ஏறுற மாதிரி தான் அது தன்னுடைய கூட்டை கட்டி வைக்க முள்ளுகளை செட் பண்ணி எல்லா இடமும். கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது சத்துரு வருவதற்கு அவர் இடம் அளிக்க மாட்டார். தன் செட்டைகளால் மூடிக்கொண்டே இருப்பார். நாம் பறக்க வேண்டிய நேரங்கள், நாம் முன்னேற வேண்டிய நேரங்களிலே கொஞ்சம் அடி கொஞ்சம் வலி வரதான் செய்யும். அதிலும் நின்று பிடித்தால்தான்
எப்பொழுதும் கடவுள் நம்மை தன் சட்டைகளால் சுமந்து கொண்டே செல்லுவார். ஆகவே அருமையானவர்களே, இந்த பகலில் பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் என்று இந்த பக்தன் சொல்லுகிறான். கடவுள் அவனை காத்தார். ஆகவேதான் இந்த செட்டைகள் அப்படி என்றெல்லாம் இந்த வார்த்தைகள் எழுத காரணம். ஏனென்றால் சவுல் தன்னை கொல்ல தேடுவதனால் தாவீது குகைகளிலும் ஒளிந்தான், மலை உச்சிகளிலும் போய் ஒளிந்திருந்தான். ஏனென்றால் ஒரு ராஜா கொல்ல தேடுகிறான், அவன் எங்கேயும் வர துணிந்தவன். ஆகவே மலை உச்சிகளுக்கு போகும் பொழுது தாவீது இந்த கழுகின் குணாதிசயங்களையும் கண்டவன். அவன் எல்லாவற்றையும் பார்த்தான். அதை தான் கடவுளுக்கு அவன் மகிமையாக, கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் நீ வந்தாயே, நீ மரண கொள்ளை நோக்கி பயப்பட மாட்டாய் என்று அவன் எழுதினான். கடவுளுடைய பாதுகாப்பில் இருப்பதற்கு தான் ஆராதனைகள். கடவுளுடைய பாதுகாப்பை தான் நீங்கள் எவ்வளவு கடவுளுக்கு கொடுக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள், எவ்வளவு கர்த்தருக்கு செய்கிறீர்கள். இப்போ இந்த பிள்ளைகள் தான் இந்த லைவ் எல்லாம் அனுப்புறார்கள். அவர்களுடைய போனுக்கு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலும் டேட்டா போவது என்றால் அவர்கள் கட்ட வேண்டும். கடவுளுக்கு காணிக்கையாக செய்கிறார்கள் இந்த வாத்தியங்கள், எல்லா காரியங்கள். ஆகவே கடவுளுக்கு செய்வதிலே ஒரு நாளும் குறைவு வராது. எவ்வளவுக்கு கடவுளை தேடுறோம். சில நன்மைக்கு மட்டும் தேடுவது உண்டு, சில தேவைக்கு தேடுவது உண்டு. சிலர் கடவுளை நேசித்து தேட தொடங்கி விடுவார்கள். சிலர் தேவைக்கு தான் தேட தொடங்குவார்கள். ஆனால் கடவுளுடைய அன்பை கண்ட பின்பதாக அவர்களை இயற்கையாகவே தேட தொடங்கிடுவார்கள். அவர்களை முன்பு போல கூப்பிட தேவையில்லை. பிரதர் வாரீங்களா, சிஸ்டர் வாரீங்களா, அம்மா வாரீங்களா, தம்பி வாரீங்களா. அவங்களுடைய இருதயம் துடிக்கும், என் ஆண்டவரை நான் பாடி துதிக்க ஓட வேண்டும், என் ஆண்டவரை நான் பாடி துதிக்க வேண்டும், என் ஆண்டவரை நான் வசனத்தை கேட்க ஓட வேண்டும் என்று இருதயம் துடிக்கும். அவருடைய சட்டையின் மறைவில் இருக்கிற அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆனால் அந்த அன்புக்குள்ளே இருந்து விட்டால் எல்லா சத்ருவும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தைரியமாய் இருக்கலாம். ஆகவே இன்னும் சில நிமிஷங்கள் உண்டு, பல நிமிஷம் உண்டு. ஒவ்வொரு விதமான செய்திகளை வார வாரம் நாங்கள் கேட்டோம். வருகிற 27, 28, 29 தேதிகள் 3 நாட்கள் இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் 42வது சுவிசேஷ மாநாடு இலங்கையில் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே நடைபெற இருக்கிறது. இந்து காலேஜ் கிரவுண்ட்ஸ், இந்து காலேஜ் மைதானத்திலே பெரிய கிரவுண்ட், அதுதான் வேபர் ஸ்டேடியத்துக்கு அடுத்ததாய் பெட்டிக்ளோவிலே இருக்கிறது. ஆகவே தாயார் இந்த முறை மட்டக்களப்பிலே வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்பாடுகள் நடக்கிறது. இலங்கை முழுவதிலும் இருந்து ஜனங்கள் வருவார்கள். நீங்களும் வர விரும்பினால் உங்களையும் அழைக்கிறோம். சந்தோஷமாய் நீங்கள் வரலாம், ஊழியங்களிலே வந்து பங்கு கொள்ளலாம். நீங்கள் வருவதாக இருந்தால் எங்களுக்கு அறிவித்தால் எங்களுடைய ஆர்கனைசர்ஸ் அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணி தருவார்கள். அநேக வெளிநாடுகளிலே இருந்து வந்து கன்வென்ஷனிலே கலந்து கொள்வார்கள், ஆராதனைகளிலே பங்குள்ளார்கள். அநேக ஆயிரமான விடுதலைகள், சுகம் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். எப்படியாய் தேவன் இடைப்படுகிறார் என்பதை, அற்புத அடையாளங்களுக்கு குறைவே இல்லாமல் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கு. ஏனென்றால் அவ்வளவு உபவாசங்கள், அவ்வளவு ஜெபங்கள், 3 மாதம் உபவாசம் ஜனங்கள் செய்வார்கள். செய்து கொண்டே அவர்கள் ஊழியத்திலே கை வைப்பார்கள். ஆவியானவருடைய வெளிப்பாடை நீங்கள் அங்கே நேரடியாக காணலாம். நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் Facebook, யூடியூப்களிலே அவைகளிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நேரடியாக உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கன்வென்ஷனிலே இந்த மார்ச் கடைசி 3 நாட்களிலே நடக்கிற கூட்டத்துக்கு வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியினுடைய ஒரு சின்ன தலையங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனையோ சாட்சிகளை, செய்திகளை கேட்கிறோம். கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார், அற்புதம் செய்வார் எல்லாம். ஆனால் இந்த இரட்சகராகிய இயேசு யார்? இவர் மனுஷ ரூபமாய் வந்தவர், எல்லாருக்கும் தெரியும். மனு உருவெடுத்து வந்தவர், எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறவர். அவரை சரியாக கண்டுபிடித்தால் அவரை கண்டு கொள்ளலாம். இந்த அன்புள்ள தெய்வம் வேதத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விதமானவராய் நின்றிருக்கிறார். ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என் தெய்வம் எனக்கு தகப்பனாய் இருந்தார்.
தெய்வம் தகப்பனாய் மனுஷனோடு இடைப்பட்டிருக்கிறார். தகப்பன், ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் தகப்பனாய் இருக்கிற உங்களுக்கு தெரியும், தாயா இருக்கிற உங்களுக்கு தெரியும், பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு தெரியும் உங்கள் தாய் தகப்பனை குறித்து. தகப்பனாக தெய்வம் இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு. உங்களுடைய அப்பா உங்களோட இருந்தா, உங்களுக்கு ஒரு காசு கஷ்டம்டா, நீங்க எவ்வளவு ஈஸியா அதை குறிச்சு யோசிக்கவே மாட்டீங்க. போய் அப்பாட்ட கேட்பீங்க. அப்பா குடிகாரனா இருந்து உருப்படாத கேஸா இருந்தா அது வேற கதை. அது என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்தா, ஒரு தேவைக்கு ஒரு காரியத்தை வாங்க முடியாவிட்டா, ஒழுங்கா வேலைக்கு போகாம இருந்தா, ஒரு உருப்படாத ஒரு சம்பாத்தியத்தை செய்யாம குடும்பத்தை காக்காம இருந்தா அது வேறு. ஆனா அப்படி யாருக்கும் இருக்காது என்று நம்புகிறோம். எல்லா தகப்பனும், நீங்கள் தாய் தகப்பன், உங்களுக்கு நல்ல தாய் தகப்பன் தான் கிடைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு தேவை என்று வந்தால் அந்த தகப்பன் தன்னையே விட்டு கொடுத்து பிள்ளைக்கு உதவி செய்வதை போல தெய்வத்தை தகப்பனாய் எண்ணினவர்களுக்கு அவர் அப்படி இருப்பார். இன்னொரு பக்தன் மூலம் கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களை தாயை போல தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தாயை போல நான் உங்களை தேற்றுவேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டு, நீங்க எவ்வளவுதான் வயசு போனாலும் யார்கிட்ட முதலாவது உங்களோட அம்மா உயிரோடு இருந்தா யாரிடம் பேசுவீர்கள்? கடவுள் இருக்கிறார் தான் ஜெபிப்பீங்க, அம்மாட்ட தான் சொல்லுவீங்க. ஒரு பிள்ளை பேரு வந்தாலே, இப்ப எங்களை குடிக்கும் பொழுதே நான் சின்ன பிள்ளைகள் வெக்கப்படுவார்கள், தாய் தாப்பன். ஒரு வயசு வந்த பின்பதாக அவர்கள் வெக்கமே படுவார்கள் தாய் தாப்பன் வந்தார். ஆனால் அவர்கள் பிள்ளை பேரு கொண்டு வந்தால் தாய்க்கு எல்லாவற்றையும் சொல்வார், இது எனக்கு நடக்குதம்மா, எனக்கு இது நடக்குது. ஒரு ஆட்சி அம்மா, ஒரு பாட்டியா இருந்தா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார்கள் வெக்கம். ஏனென்றால் வேறு யாரிடம் தங்கள் இருதயத்தை அவர்கள் திறந்து கலைப்பார்கள். எவ்வளவோ வயது, தலையில முடியே இருக்காது, அம்மான் இருந்தா அம்மாவுடன் போய் அணைந்து கொள்வார்கள். எல்லாம் நரைச்சு போயிடும், ஆனா அம்மா உயிரோடு இருந்தா அம்மாவோட போய் அணைந்து கொள்வார்கள். அப்படிதான் தெய்வத்துடைய அன்பு. ஒரு தகப்பனை போலவும் அந்த தெய்வம் அன்பாய் இருக்கிறார், ஒரு தாயை போலவும் தெய்வம் அன்பாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது சொல்லுகிறான், என் தெய்வம் என் நேசரை போன்று நான் பேசக்கூடியவர். He is just like a good friend to me. என்னுடைய ஒரு நண்பன் அவர் என்னுடைய நேசர், என்னுடைய ஃப்ரெண்ட் அவர். ஒரு நண்பனுக்கு, தாய் தகப்பனுக்கு சில வேளை தெரியாத ரகசியம் நண்பன் நண்பியருக்கு தெரியும். சில ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆண்டவர் நண்பனை போலவும் இருக்கிறார், தன் அன்பை. இப்படி உலகத்துக்கு தேவையான அத்தனை குணாதிசயங்களையும் கொண்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே பக்தன் சொல்லுகிறான், அவர் என் கண்மலையாய் இருக்கிறார். கண்மலை என்றால் ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு பின்னே போய் ஒளிந்து கொள்ளலாம். ஒரு கல்மலையோட போய் ஒருவன் கையால குத்தலாமா? இந்த படத்துல வார இன்கிரெடிபிள் ஹல்க்னு ஒருத்தன் வருவான், அவன் குத்தலாம். வேற இந்த ரோபோட்டிக் மனுஷங்களா செய்யறாங்க, அவங்க போய் குத்தலாம். அதெல்லாம் கற்பனைகள். பிராக்டிக்கலாக, ரியலிஸ்டிக்காக அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அந்த கண்மலையாய் தெய்வம் இருந்து எங்களுக்கு அன்பு செய்கிறாராம். இன்னொரு பக்கம் சொல்லுவான், அவர் என் பெரிய பர்வதமாய் இருக்கிறார். ஒரு தேவை, கீழே எல்லாம் பிரச்சனை வந்துட்டு சத்துரு சுத்திட்டான், ஐயோ எங்க திரும்பினாலும் நிம்மதி இல்லை, ஓடி போய் நான் அமர்ந்து கொள்ளும் உயர்ந்த கண்மலையாய் அவர் இருக்கிறார், உயர்ந்த பர்வதமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உயர்ந்த பர்வதம்னா மேல போய் இருந்துட்டா கீழே வர சத்துரு எங்க வாரா எப்ப வாரா எல்லாமே தெரியும், பாதுகாப்பா இருந்துடலாம். அப்படி தெய்வம் அன்பாய் இருக்கிறார். இன்னொரு பக்தன் சொல்லுகிறான், என் தெய்வம் என் போருக்கு என் கைகளை பழக்குவிக்கிறவர் என்று சொல்லுகிறான். பெரிய யுத்தங்கள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்க தெரியும் என்பதை என் தெய்வம் எனக்கு கற்பித்துக் கொடுக்கிறார் என்று அவன் கர்த்தரை ஒரு சேனை தலைவனாக கருதுகிறான். இப்படி பலவிதமாய் தெய்வத்தை வர்ணிக்கிறார்கள். அவர் என் ஆலோசனை கர்த்தன் என்று ஒருவன் சொல்லுகிறான். எனக்கு ஆலோசனை தேவையா? என் தெய்வத்திடம் நான் போய் கேட்பேன், என் ஆண்டவரிடம் போய் கேட்பேன், என் கர்த்தரிடம் நான் போய் கேட்பேன் என்று அவன் சொல்லுகிறான்.
கர்த்தரிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் சரியான ஆலோசனையை கொடுப்பார். ஒரு நாள் ஒரு மிகவும் செல்வந்தமான ஒரு சகோதரி அமெரிக்காவிலே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய வீட்டிலே, பெரிய massive, it's like kind of a mansion, பெரிய வீட்டிலே வாழ்ந்தவர். சில காலத்துக்கு பின்பதாக அவரை போய் பார்த்தார். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு கிட்டேயே கிச்சன் இப்படியான ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு பிழையான ஆலோசனை. ஒரு நண்பன் சொன்னானாம், நீ இதிலே கொண்டு போய் இவ்வளவு மில்லியன் காசையும் தா என்று சொன்னானாம். இவர் கொண்டு போய் கொடுத்தார். அதிலே கொஞ்சம் லாபம் வந்தது. சொன்னானாம், இன்னும் கொஞ்சம் மில்லியன் காசு வேண்டும். தன் வீட்டை மார்கேஜ் வைத்து, வேலை பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு போய் காசு எடுத்து எல்லாம் செய்து பல லட்சம் மில்லியன்களை கொண்டு போய் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணினார். அவ்வளவுதான், எல்லாம் போய் சேர்ந்துச்சு. ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கும் பொழுது எப்படி காத்திருப்பது? ஜெபத்திலே காத்திருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுளிடம் ஆலோசனை கேட்கிறீர்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்ன செய்வது சொல்லிதாரும். என் தாய் தகப்பன் என்ன செய்வது சொல்லிதாரும். என் சகோதர சகோதரிகள் என்ன செய்வது சொல்லிதாரும். நான் அடுத்தது என்ன முடிவெடுக்க வேண்டும் சொல்லிதாரும். சுயமான முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய ஆலோசனையின்படி இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். அவர் ஆலோசனை சொல்லும் பொழுது சரியான வழியிலே நடத்தி செல்லுவார். இவ்வளவாய் தெய்வம் உங்களுக்கு அன்புள்ளவராய் இருந்து தாங்கிக் கொள்ளுவார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் அன்பு செய்கிற தெய்வம். அந்த அன்பான தெய்வத்தை சரியாக நாங்கள் தேடும் பொழுது அவரை போல அன்பு செய்ய யாருமே இல்லை இந்த உலகத்திலே. உண்மைதானே? கைதூக்கி காட்டுங்க. உண்மைதான். தெய்வத்தை போல அன்பு செய்ய யாருமே இல்லை. உங்களுடைய அம்மாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய அப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய மனைவியுடைய அன்பு எவ்வளவு பெரியது, உங்கள் கணவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆனால் அந்த அன்பை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசு சுவாமி உங்கள் மேல் வைத்த அன்பு மகா பெரியது. நாங்கள் தான் அந்த அன்பிலே குறைந்து கூடி காணப்படுவோம். Only us, we will lack in loving him, but not his love. His love is infinity. அந்த அன்புக்கு முடிவே அளவில்லாத அன்பு. அதுதான் அந்த அன்புள்ள இயேசு சுவாமியுடைய அன்பு. இவ்வளவு ஆலோசனை கர்த்தர், தகப்பன், தாயாய் இருந்தவர், கண்மலையா இருந்தவர், வல்லவர், என் கோட்டை, என் பர்வதம், என் கேடகம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட தெய்வம் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக தன்னை தியாகமாக மாற்ற வேண்டிய ஒரு நாள் வந்தது. அதுதான் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்க வேண்டிய ஒரு நாள். எதற்காக? பாவ சாபத்தில் இருக்கிற நாங்கள் விடுதலையாகி பரலோகம் போவதற்காக, மதம் மாற்றுவதற்காக அல்ல. இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, மதம் மாறிட்டாங்க, அவங்க அங்க அது வேற மதத்துக்கு போறாங்க. மதத்திலே ஒன்றுமில்லை. மதம் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலே வந்தது. சமணம் 4200 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தது. பௌத்தம் 2500 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தது. கிறிஸ்தவம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தது. இஸ்லாம் 1500 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தது. சீக் 1100 வருஷங்களில் இருந்து வந்து கடைசி 300 வருஷத்திலே பெரிதானது. இந்து மதம் எல்லாரும் பிழையா நினைக்கிறார்கள். இந்து மதம் வந்தது 1720ஆம் ஆண்டுகளிலே. சமணம் தான் இந்து மதத்தின் மூல மதம். சமணம், சைவம், வைணவம். அதன் பின்பதாக தான் எல்லாம் மிக்ஸ் ஆகி 1700ஆம் ஆண்டுகளிலே பிராமணர்கள் மூலம் இந்த இந்து என்கிற பெயரிலே வந்தது. ஆனால் இந்து என்பது ஒரு தேசத்தின் பெயர், இந்து தேசம். சமணமும் வைணவமும் சைவமும் பாரத தேசத்திலே இருந்தது. இந்த மதங்கள், இந்த கொள்கைகள் சிந்து நதி பாயும்
பாரத தேசம். சிந்து நதிக்கு அடுத்த பெயர் இந்து தேசம். இந்து என்பது பாரசீக பெயர். நேற்று ஒரு சின்ன பைபிள் ஸ்டடியில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஏன் அதை சொல்லுகிறோம் என்றால், சரித்திரம் சொல்லும் பொழுது சில குழம்பு இல்லை, நான் அப்போ இருந்தேன், நான் இப்போ வந்தோம், நாங்கள் அண்டையிலிருந்து இருக்கிறோம், நாங்கள் இன்னைக்கு வந்தோம், நீங்கள்லாம் இப்போ வந்தீங்க, நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருப்பார்கள். எஸ்தர் 1 அதிகாரம் 1 வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன் 1200 வருஷங்களுக்கு மேலே, இன்றிலிருந்து 3200 வருஷங்கள். If you study chronology and genealogy, you will find the concept. இந்து தேசம் முதல். இந்து என்பது ஒரு தேசத்தின் பெயர், ஒரு பூமியுடைய பெயர். இட்ஸ் கால்ட் ஈகான் பிளாட்டோ. ஈகான் பிளாட்டோ என்கிற பெரிய பிளாட்டோ, அது மிடில் ஈஸ்டில் இருந்து பர்மா வரையும் போகக்கூடிய ஒரு பெரிய பிளாட்டோ, பெரிய தொடர். இட்ஸ் a big plateau. It's a great vast plateau. எங்கே இருந்து? மிடில் ஈஸ்ட், லெபனானில் இருந்து, லெபனான் மத்திய தரைக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற லெபனானில் இருந்து பர்மா வரையும், இந்தியாவையும் கடந்து அங்காலே போகிற பர்மா வரையும் இருந்த இடத்தின் பெயர் ஈகான் பிளாட்டோ. ஈகான் பிளாட்டோவின் பகுதியை பெருசியர்கள், பாரசீகர்கள் ஆண்டார்கள். பாரசீக நாடு. இந்த பெருசியர்கள் ஆடும் பொழுது வைத்த பெயர் இந்து. இது ஒரு மதத்தின் பெயர் அல்ல, இது ஒரு இடத்தின் பெயர். ஆகவே சைனவம், வைணவம், சமணம், இந்த நம்பிக்கையில் இருந்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஓர் பெயராக இந்து மக்கள் என்ற பெயரை மாற்றினார்கள் 1720ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின். ஆகவே மதங்கள் என்பது ஒவ்வொரு கொள்கைகளை படிப்பித்து தரும். மதங்கள் என்பது நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்கும். ஆனால் மதம் நித்திய ஜீவனை தராது. கிறிஸ்தவம் என்கிற மதம் நித்திய ஜீவனை தராது. கிறிஸ்துவை தான் சொல்லுகிறார்கள் என்கிற கத்தோலிக்க மதம் நித்திய ஜீவனை தராது. எந்த மதமும் நித்திய ஜீவனை தராது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவனை தரும். கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்று நான் கிறிஸ்தவனாய் வாழாவிட்டால் அது நான் மதத்துக்குரியவன், நான் கடவுளுக்குரியவன் அல்ல. கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்தவன், அதுதான் பெயருடைய கிறிஸ்தவ மதம் நித்திய ஜீவனை தராது. நான் ஜீசஸ் சர்ச்சுக்கு போறேன், நித்திய ஜீவனை தராது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தால் நான் நித்திய ஜீவனை பெறுவேன். நான் ஜீசஸ் பாஸ்டர், ஆனால் நான் கிறிஸ்துவோடு வாழவில்லை, நான் நித்திய ஜீவனை பெறுவதில்லை. நான் போதகராக இருந்தும் கடவுள் சொன்னபடி வாழாவிட்டால் நான் நித்திய ஜீவனை பெற மாட்டேன். எனக்கும் ஒரே சட்டம், எல்லா ஜனங்களுக்கும் ஒரே சட்டம். ஆகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு, பாவ வாழ்வில் இருந்து எங்களை விடுதலை செய்து பரலோக வாழ்வுக்கு எடுத்து செல்ல அவ்வளவாய் அன்பு செய்தார் ஆண்டவராகிய இயேசு. யோவான் 3 அதிகாரம் 16 வாசித்து முடிவு செய்வோம். யோவான் 3 John chapter 3 verse 16. அவர் எவ்வளவாய் எங்கள் மேல் அன்பு வைத்தார் தெரியுமா? தன் ஏக புத்திரனை எங்களுக்காக பலியாக்கி எங்கள் பாவ சாபங்களை அவர் மேலே போட்டு, எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் பரம்பரையாய் வந்த அநியாயங்களை அந்த சிலுவை என்கிற பாவத்தின் சம்பளத்தின் மேலே போட்டு எங்களை விடுதலையாக்க. சில நோய்கள் உங்களுக்கு, சில வருத்தங்கள் வருவது உங்கள் பெற்றோருக்கு வந்திருக்கும், உங்கள் மூதாதையர்களுக்கு வந்திருக்கும். பரம்பரையாய் சில நோய்கள் தொடர்ந்து வரும். பரம்பரை சாபங்களை இயேசு என்கிற நாமம் உடைக்கும். ஏன்? சிலுவையிலே மரணத்தை வெற்றி கொண்ட நாமம் இயேசு என்கிற நாமம். பிசாசு என்கிறவன் பரம்பரை சாபங்களை கொண்டு வந்து அழித்துக் கொண்டே வருவான். இந்த பிசாசை துரத்துகிற நாமம் இயேசு என்கிற நாமம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே எங்களுக்காக தந்து எங்களை மீட்டுக் கொண்டார். இந்த இயேசுவை போல அன்பு செய்ய யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஒரு மகன் சொன்னான், என் அப்பாவை போல எனக்கு அன்பு செய்ய யாருமே இல்லை இந்த உலகத்திலே என்று சொன்னார். ஒரு தகப்பன் சொன்னான், என் அம்மா, என் பிள்ளை என் மேல வைத்த அன்பை போல இந்த உலகத்தில் ஒருவன் அன்பை காட்டினால் நான் அவனுக்கு பல கோடி ரூபாய் தருவேன் என்று சொன்னார்.
அவ்வளவா என் மகன் என்னிலே அன்பு என்று சொன்னார். அந்த தகப்பனுடைய மனைவி பிள்ளை பெறும் பொழுது இறந்து போய்விட்டார். தாயுடைய அன்புக்கு மேலான அன்பை அந்த தகப்பன் கொடுத்தார். ஆகவே பிள்ளை தகப்பன் மேல் வைத்த அன்புக்கு எல்லையே இல்லை. அவ்வளவு அன்பு. அப்பா 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 என்று எல்லாவற்றிலும் அப்பாவையே பிடித்துக் கொள்வார். அந்த அன்பிலே தகப்பன் எப்பொழுதும் பரவசம் அடைவார், சந்தோஷம் அடைவார். ஓ, என் மகனுடைய அன்பு இவ்வளவு பெரியது. ஒரு நாள் என்ன நடந்தது? 14-15 வருடம் வரும் பொழுது அந்த மகன் சொன்னான், அப்பா நீ எல்லாம் எனக்கு தர, நான் கேட்காததெல்லாம் நீ எனக்கு தர, எனக்கு ஒரு பெரிய ஃபெராரி கார் ஒன்று வேண்டும் என்று சொன்னான். அவன் சொன்னான், அப்பா அதை உனக்கு தருவது எனக்கு தயக்கமாக இருக்கிறது மகனே, உனக்கு பணம் நீ கேளு, நான் தருகிறேன் அந்த காருக்குரியதை, ஆனால் அந்த காரை நான் உனக்கு வாங்கி தர முடியாது, என் வயது இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அவனுக்கு கோபம் வந்தது. போய் ரூமை மூடிக்கொண்டு பல 2-3 நாட்கள் வெளியே வரவில்லை. அப்பா போய் தட்டுகிறான், வேலைக்காரர்கள் போய் தட்டுகிறார்கள், ஐயா வாங்க, அப்பா பார்த்துட்டு இருக்கிறார், சாப்பாட்டுக்கு வருவதில்லை. ஒரு 3 நாள் கழித்து விட்டு வந்து சொன்னான், நான் உன்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். நான் இந்த தேசத்தை விட்டு, ரஷ்யாவை விட்டு நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டும், உன்னை விட்டு நான் தூரம் போக வேண்டும் என்று சொன்னான். தகப்பனுடைய இருதயம் உடைந்தது. என்னடா, ஒரு சின்ன காருக்காக இத்தனை வருஷம் காட்டின அன்பெல்லாதையும் தூக்கி வீசிட்டு போக கேட்கிறானே. இல்லை, இப்பொழுது நீ போக, உனக்கு வயதில்லை, நீ கொஞ்ச நாள் இரு என்று சொன்னார். பின்பதாக 2-3 நாட்களிலே அவனுடைய பிறந்த நாள் வந்தது, அவனுடைய பர்த்டே. சரி, இவன் பார்த்து கொண்டிருக்கான், அப்பா இப்படித்தான் கொஞ்சம் முண்டி பாப்பார், நான் கொஞ்சம் ஸ்டண்ட் 2 நாள் அடிச்சுட்டா அப்பா ஷேப்பா வந்துருவார் லைனுக்கு அப்படி நினைப்பேன் தானே. அம்மா பிள்ளைகள் எல்லாம் 2 நாள் சாப்பிடாம இருந்தா அம்மா ட்ரக்குக்கு வந்துருவாங்க லைனுக்கு. சீன், சின்ன சின்ன சீன் விட்டு பார்ப்பார்கள் பிள்ளைகள், ஒரு விளையாட்டு காட்டுவார்கள். சாப்பிட்டியா? ஒரு ஹாலண்ட்ல ஒரு பிள்ளையை பார்த்து அப்பா கோபத்துல கேட்டாரு, ஏய் சாப்பிட்டியாடா? ஓ, என்ன சாப்பிட்ட? ஸ்வீங்கம் சாப்பிட்டேன். வேண்டா வெறுப்புக்கு வேண்டா வெறுப்பு பதில் சொல்லுவார்கள் பிள்ளைகள், பயங்கரமானவர்கள். அப்ப இந்த பிள்ளை நினைத்தான, அப்பாவுக்கு 3 நாள் ஸ்டண்ட் அடிச்சுட்டு எப்படினாலும் இந்த பர்த்டே வருது. அவ்வளவு அன்பு அந்த தகப்பன் மகன் மேலே, மகனுக்கு தகப்பன் மேலே. இவ்வளவு உடைந்த இந்த 3 நாளே தகப்பனுக்கு உயிர் போகிற அளவு கவலை. சரி என்று பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் அன்று தகப்பன் ஒரு பரிசை கொண்டு போய் கதவை தட்டுறான், மகனே நீ விரும்பினது ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அப்ப மகனுக்கு எப்படி என்ன விளையாட்டு சரியாயிட்டு, நான் போட்ட கேம் ஒர்க் அவுட் ஆயிட்டு என்னெல்லாம் நினைத்து கதவை திறக்கிறான். இப்படி ஒரு புக் மாதிரி ஒன்று பார்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நினைத்தா என்ன, ஒரு கீ வரப்போகுது, ஒரு ஃபெராரி கீ வரப்போகுது, இல்லை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு கீ ஒன்று, என்னடா புத்தகமா இருக்கு, நசுக்கி பார்த்தா புத்தகம். பேக்கெட்டை துறந்து பார்த்தா எழுதி இருக்கிறது ஹோலி பைபிள். தூக்கி வீசினான் பைபிளை. முன்பிருந்த கோபம் 100 மடங்கு அதிகமானது. நான் நினைத்தேன், நீ இனியாவது என் மேல இரக்கம் வைத்து எனக்கு காரை வாங்கி தருவாய் என்று வேதத்தை தூக்கி கொண்டு வர்றாய் என்று வீசினான் பைபிளை. சிறு வயதில் இருந்து தாப்பன் சொல்லிக் கொடுப்பான், நீ ஆண்டவரை விட்டு விலகி விடாதே, நீ ஆண்டவரோடு இரு, கடவுள் உனக்கு எல்லாம் தருவார். உனக்கு இத்தனை 15 வேலைக்காரர் இருக்கிறார்கள், இவ்வளவு பிசினஸ் இருக்கு, உனக்கு நான் எல்லாம் தந்திருக்கிறேன், நான் கடவுளை மட்டும் விலகிடாத, ஆண்டவரை விட்டு விலகி போயிடாத என்று எப்பொழுதும் சொல்லிக் கொடுப்பார். அந்த சொல்லிக் கொடுத்த எல்லாம் ஒரு நாள் குப்பையிலே விழுந்தது, வீசிவிட்டான். இல்லை, எனக்கு நீ உடனே தர வேண்டும், நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டும். தகப்பனுடைய இருதயம் நொந்து போனது. சரி, இதுக்கு மேலே அவன் ஒன்றும் செய்யக்கூடாது என்று டிக்கெட்டை போட்டு அட்மிஷன் எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டான். பல காலம் போனது, தகப்பனோடு கதைப்பதை நிறுத்தி விட்டான். ஆனால் தகப்பனுடைய பணம் எல்லாம் செக்ரட்டரி மூலம் போய் கொண்டே இருக்கணும். அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் கேட்காடி கூட செக்ரட்டரியை கூப்பிட்டு, மேனேஜரை கூப்பிட்டு காசை போட்டு அனுப்பிடுவான் அம்மானுக்கு அனுப்ப. அவ்வளவு அன்பு தகப்பன். ஐயோ, அவன் பட்னியா இருக்கக்கூடாது, அவன் யார்ட்டையும் போய் கையை எழுதிடக்கூடாது, அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு அந்த தகப்பனுக்கு. ஆனால் அவன் இருதயம் மாறவில்லை.
பல காலம் போனது, ஒரு செய்தி வந்தது, உன் அப்பா வியாதிப்பட்டிருக்கிறார், சீக்கிரமாய் வா என்று. நானே அவனை வந்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு 14-15 வயதுல வந்த கோபம். எனக்கு என்னத்துக்கு அவனை நான் வந்து பார்க்கணும்? அவனுக்கு காசு வேணும், அவனுக்கு சோறு வேணும், ஆனா வந்து பார்க்க மாட்டான். இது அடுத்தது, அது பிள்ளைகளை பற்றி பேசுவோம். வந்து கன்வென்ஷன் நான் முடிச்சுட்டு வந்து பைபிள் ஸ்டடி இருக்கு. இப்ப செஞ்சா மோத்த சுழிச்சுட்டு அடுத்துக்கலாம் வந்து விளையாட மாட்டாங்க. ஆகவே இன்னும் கால்ஸ் வந்தது, அப்பா சீரியஸ் ஆயிட்டார், சீக்கிரமா வா. 6-7 வருஷம் தொடர்பு இல்லை. கடைசி கால் வந்தது, அப்பா இறந்து விட்டார். அப்பொழுது அவனுடைய இதயத்தில், ஐயோ எனக்கு எல்லாமா இருந்தது இந்த மனிதன் தானே, இவர் செத்துட்டாரா என்று சொல்லி வீட்டில இருந்து அழுதான், கதறினான். பிளைட்டை பிடித்து கொண்டு வந்தான். வேலைக்காரர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். ஐயா, அப்பா ஒரு நேரம் வந்து நீ பார்த்திருக்கலாமே. அழுதான், கண்ணீர் வடித்தான். அப்பா என்னை மன்னிச்சிரு, ஒரு அற்பமான இந்த கார், இதை விட எனக்கு எத்தனை கோடி ரூபாய் நீ எனக்கு செலவழித்திருக்கிறாய். இந்த கார் என்ன ஒரு $2 லட்சம், இதை விட நீ எத்தனை லட்சம் என் படிப்புகளுக்கு நீ செலவழிச்சிருக்கிறாய், என் சாப்பாடுக்கு தந்திருக்கிறாய். நான் எங்க போனாலும் நீ விட்டு இவ்வளவு அன்பு செஞ்சியே, என்னை மன்னிச்சிருப்பா. கத்துறான். அப்பா கொண்டுமே கேட்கல, அப்பா இருந்து முடிந்தாயிற்று. காலை பிடித்து கதறுகிறான், மோத்தை கொஞ்சி கதறுகிறான், கையை பிடித்து கதறுகிறான். எல்லாரும் இவன் கதறுவதை பார்த்து அழுகிறார்கள். அப்பாவுடைய கையில ஒரு நோட்டை சொல்லி இருக்கிறான் வேலைக்காரனுக்கு, நான் மறிக்கும் பொழுது என் மகன் எப்படியாயினும் என்னை பார்க்க வருவான், அவனுக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லி இருந்தார். அந்த நோட்டை அவன் கையில இருந்து எடுத்து பார்த்தார். கர்த்தருடைய வேதத்தை மறந்து விடாதே மகனே என்று எழுதியிருந்தார். இவனுக்கு ஒரு டவுட், என்னடா என்னத்த சாகிற நேரத்துல ஏன் கடவுளை வார்த்தையை விட்டுறாத என்ன சொல்ல. ஆனாலும் அழுறான். அழுதுட்டு சரி மற்ற கிரியைகளுக்காக பாடியை அனுப்பிவிட்டு தன் ரூமில போய் பார்த்தா ரூம் எல்லாம் தூசி பிடித்திருக்கிறார், யாரும் திறக்க கூடாது என்று அப்பாவுடைய ஆர்டர். அவன் எப்படி வைத்தானோ அப்படியே எல்லாம் இருக்கிறது. 7 வருடம் கழித்து இவன் வீசின பைபிளும் விழுந்த இடத்திலே இருக்கிறது. ஓடி போய் தூசியை தட்டி விட்டு பைபிளை எடுத்துட்டு பைபிளை திறந்தான். பைபிளுக்கு இடையிலே ஒரு ஃபெராரி கார் கீயை தகப்பன் வைத்து இருக்கிறான். அவனுடைய துக்கம் தாங்க முடியாத ஒரு துக்கமாய் மாறிச்சு. ஐயோ என் அப்பா என் மேல எவ்வளவு அன்பு வைத்து, அப்பாவுடைய நோக்கம் என்ன, நீ பைபிளை ஏற்றுக்கொண்ட, கடவுளை வேதத்தை ஏற்றுக்கொண்டா உனக்கு இந்த பரிசு இருக்கு, இதுதான் அப்பாவுடைய நோக்கம். ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன, கோபமும் அவசர முடிவு, சீக்கிரமா எனக்கு வேண்டும், அது வேணும் இது வேணும், கடவுள்கிட்ட கேட்பதே இல்லை, உடனே முடிவெடுத்து எல்லாம் உடைஞ்சி நாசமாயிருவான். ஆளாளு என்றாலுதான், ஐயோ அப்பா நீ ஒன்றிலும் எனக்கு குறைவு விட்டதில்லை, இதுல கூட நீ கார் அப்பவே நீ வாங்கி தந்துச்சு எனக்கு, என்னை மன்னிச்சிரு என்று கதறினான். இன்று பெரிய ஊழியக்காரனாய் ஆப்பிரிக்காவிலே சுவிசேஷகனாய் அந்த மனிதன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். தன் சொத்துக்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் விற்று எல்லா பணங்களையும் ஏழைகள் இருக்கிற இடங்களுக்கு சென்று கொடுத்து ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறான் தேவ மனிதனாய். ஏன் அந்த அன்பை உணர்ந்தான். என் அப்பாவே இவ்வளவு அன்பு என்றால் என் அப்பா காட்டின ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு அன்பு உள்ளவர், என் இயேசு சுவாமி எத்தனை அன்பு உள்ளவர். சாதாரண மனுஷனாய் பிறந்த அப்பாவுக்கே இவ்வளவு அன்பு எனக்கு காட்ட முடிந்தால் என் இயேசு சுவாமியுடைய அன்பு எவ்வளவு புனிதமானது என்று கதறி தன் வாழ்க்கையை அப்பா விரும்பினபடியே ஒரு ஊழியக்காரனாய் படிப்பு, கிராஜுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் விட்டு, சர்டிபிகேட்ஸ் எல்லாவற்றையும் வீசிவிட்டு ஊழியக்காரனாய் போய்விட்டார். ஆகவே இந்த அன்புள்ள இயேசு என்றும் உயிரோடு இருக்கிறார். வியாதி வரும், மனுஷனாய் பிறந்தால் கவலைகள் வரும், நோய் வரும், பிரச்சனைகள் வரும், நினைத்த காரியம் நடக்காது, தடைகள் வரும், கவலைகள் எல்லாம் மனுஷனாய் பிறந்தால் வரும். ஆனால் அதற்கு மேலே இயேசுவின் அன்பு இருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் மூடிவிடும். யோவான் 3-ம் அதிகாரம் 16 வாசித்து முடிவு செய்வோம். தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் ஆண்டவராகிய பிதாவானவர் தன் ஏக புத்திரனாகிய இயேசு சுவாமியை கொடுத்து எங்கள் மேலே அன்பு செய்தார். அவர் சிலுவையிலே ஏற போகும் பொழுது, கசியடிப்படும் பொழுது, தேவ தூதர்கள், பல லட்ச தேவ தூதர்கள், கோடிக்கணக்கான அவருடைய பரத்திலே இருக்கிறவர்கள் கேட்டிருப்பார்கள், பிதாவே ஒரு அனுமதி தாரும், நாங்கள் போய் சங்கரித்து விடுவோம். பிதா அனுமதி கொடுக்கவில்லை. நோ, my son should endure all this pain to save these people, to save all mankind from their sins, from their curses, from their iniquities. My son is the only person who can save every man. Let him endure the pain. And Father God kept silence till Christ Jesus cried out, Father, Elohi, Elohi, lama sabachthani. Father, he was crying out in the cross just for the sake of us, sake of your children, to deliver every mankind from the gates of hell and Hades, to take everyone to heaven. Christ Jesus sacrificed himself. He didn't come here to establish a religion. He didn't come here to this world to form a governmental party, to get a name as a politician or a leader. He did not come here to claim his throne, but he came here to set every man from their sins and iniquities and from the gates of hell, and to take every man to heavenly kingdom. Christ Jesus came to this earth. So let us stand and pray to him, saying, Lord Jesus, I need you. I need you in my life. எல்லாரும் கண்களை மூடி, let us all close eyes and say, Father, if man can love us so much, if humans' love is so great, how great is your love, Jesus? How wonderful is your love, Jesus? All the love of this world will be vanity one day. It will disappear. The love of the world will decrease, but the love of Jesus endures forever. பிரச்சனை, கவலை, கண்ணீர் வந்தது என்று கடவுள் இல்லை என்று அல்ல, கடவுள் உங்களை மறந்து விட்டார் என்று அல்ல, அவருடைய அன்பு உங்களிலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். He loves you day by day. Day after day, his love is increasing. It is growing day by day. Maybe our love can decrease. Maybe our love towards him may change. But his love will never change. Will you stand with him? Will you be with him till the last day? Till your last day of your life? Will you stand with the love of Jesus Christ? அந்த அன்புள்ள இயேசுவோடு கடைசி வரையும் இருப்பீர்களா? அந்த அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்திலே இல்லை. நீங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பு, பிள்ளைகள் உங்கள் மேல் வைக்கிற அன்பு, கணவன் மனைவியின் மேல் வைக்கிற அன்பு, மனைவி கணவன் மேல் வைக்கிற அன்பு, தாய் பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பு, தகப்பன் பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பு, இவை எல்லாவற்றையும் விட சகோதரர்கள் வைக்கிற அன்பு, நண்பர்களுடைய அன்பு, இந்த எல்லா அன்பையும் விட மேலான ஒரு உண்மையான அன்பு உண்டு. இந்த அன்பு மாறாதது. இந்த அன்பு ஒரு நாளும் மாறாதது. இந்த அன்பு கூடிக்கொண்டே செல்லும் ஒழிய உங்களை ஒரு நாளும் கைவிடாத அன்பு. அந்த அன்புதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கண்களை மூடிய வண்ணம்
நேசரே, என் நேசரே, யாரையும் யாரும் பார்க்காதீர்கள், ஜெபத்தோடு உம்மை பாடுகிறேன். நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை இயேசுவே. நீர் செய்த எல்லா நன்மைக்காக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை இயேசுவே. உம்மை உயர்த்திடுவேன். நேசரே, உம்மை பாடிடுவேன். சொல்லுங்க, நேசரே, மற்றவர்களை யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். உம்மை Just open your eyes பாடிடுவேன். and meditate these moments. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா இதயத்திலே தேவனுடைய அன்பு. நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்மைகளுக்காக உமக்கே உமக்கே ஆராதனை. ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அவருடைய அன்பு அநேகரை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆராதனை. அந்த அன்புள்ள இயேசு, அந்த உமக்கே இரக்கமுள்ள இயேசு ஆராதனை. இருதயங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே அப்பா. சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை இயேசுவே. இருதயத்தின் ஆராதனை எல்லாம் உமக்கே உமக்கேப்பா. ஆராதனை தகப்பனே. உமக்கே, உமக்கே, உமக்கே. சொல்லுங்க, உமக்கே ஆராதனை இயேசையா. உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நன்மைகள் நீர் செய்த எல்லா உயிரோடு காத்து நடத்துகிறாரே. உலகம் அழிகிற நேரத்திலே உமக்கே நன்மையாய் வாழச் ஆராதனை. செய்கிறாரே. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உம்மை உயர்த்துகிறேன். என் நேசரே, உம்மை பாடுகிறேன். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறேன். என் நேசரே, உம்மை நீர் செய்த பாடுகிறேன். எல்லா நன்மைகள் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை இயேசையா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. மகா இரக்கமும் தயவும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்திலே உம்முடைய அன்பை போல பரிசுத்தமான ஒரு அன்பு இல்லையே. மற்ற உலக அன்பு எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு. ஆனால் உம்முடைய பரிசுத்த அன்பு எவ்வளவு புனிதமானதப்பா. அந்த அன்பிலே எல்லாரும் வாழ அவர்களை ஆசீர்வதியும். உம் அன்பை விட்டு விலகி விடாதபடி உமேக புத்திரனை எங்களுக்காக தந்து
இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு செய்தீரே அப்பா. அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க, இயேசு என்கிற அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க, அன்பில்லாமல் தவிக்கிறவர்கள், அன்பில்லாமல் அழிந்து போகிறவர்கள், ஐயோ என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொடுக்க இவர்களை நீர் அனுப்பியருளும் ஆண்டவரே. இந்த அன்பு இல்லாமல் எத்தனை பேர் மாண்டு போகிறார்கள் ஐயா. இந்த அன்பு என்கிற சிட்டையின் கீழே வந்து சேரட்டும் ஜனங்கள். இந்த அன்பு என்கிற புனிதமான இயேசு என்கிற நாமத்துக்கு கீழாக வந்து சேரட்டும் அப்பா. அன்பு என்கிற இயேசுவுக்குள்ளாக வாழட்டும். இயேசுவே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் சந்தியும் அப்பா. யார் யார் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களாய் வாய்க்க பண்ணி கொடும். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை வாய்க்க செய்தார்கள். அப்பா, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதியும். என்னென்ன பாடங்களில் எக்ஸாம்கள் இருக்கிறதோ நன்மையாய் சித்தி பெற அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய காரியங்களை வாய்க்க செய்யும். அப்பா, வீடுகள் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு சொந்த வீடுகளை கட்டளையிடுவீராக. சொந்த வாகனங்கள் கேட்கிறவர்களுக்கு சொந்த வாகனங்களை கட்டளையிடுவீராக. நல்ல வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக. கர்த்தாவே, சொந்த வியாபாரங்கள் கிடைப்பதாக. சொந்த தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவே, பதவிகள் உயர்வுகள் உண்டாவதாக. வியாதி நோய் வருத்தங்களிலே இருக்கிறவருடைய வியாதிகளை மாற்றி சுகம் தருவீராக. ஆரோக்கியம் தருவீராக. என்னென்ன அவயவங்களில் என்னென்ன வியாதிகள் உண்டோ இயேசு என்கிற புண்ணிய நாமத்தினால் வியாதிகள் மறையற்று, நோய்கள் நீங்கற்று, கஷ்டங்கள் மாறற்று. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. போதே நிஷாந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். போதே ஜோஷுவா குடும்பத்தினரை ஆசீர்வதியும். ஒவ்வொரு தாய் தகப்பன், மூத்தவர்கள், சிறிய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த இடத்தை விட்டு கடந்து போவார்களாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி ஆராதனை நிறைவு செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சகலரும் கைகளை உயர்த்தி சிங்காசனத்தில்